வெல்கம் பேக் டு மை சேனல். நிதிஷோட நிலைமை என்ன அப்படின்ட்டு சுதாகர் சந்திரிகாட்ட ஆவேசமா வந்து கேள்வி கேட்குறாங்க. என்னால நிதிஷோட நிலைமை வந்து இப்படி மாறல, அவருக்கு வந்து வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை நீங்க மறைக்கிறீங்க அப்படின்ட்டு இனியா வந்து வாக்குவாதம் செய்றான். அதே டைம் இது வரைக்கும் பாக்கியாக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த கவுன்சிலர் வந்து மனசு மாறிடுறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் நைட் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாக்கியா வந்து டோர் லாக் பண்ண போகிறாங்க. அப்போ கோபி வந்து என்னை மன்னிச்சிட்டு பாக்கியா, நான் இன்னைக்கு அம்மா கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன், ஸோ அவங்க அதனால் கோபமாக இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். பாக்கியாவும் சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதனால் கோபி வீட்டுக்குள்ள வந்து ஈஸ்வரி இருக்கிற ரூம் கதவை வந்து தட்டிட்டு இருக்கான். ஈஸ்வரி வந்து திறக்காமையே இருக்காங்க. நீங்கள் தூங்கலன்னு எனக்கு தெரியும், சாரிமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்கியா நீயும் இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், அவனை போக சொல்லி நான் பேச விரும்பல அப்படின்னு கோபமாக வந்து சொல்லிடுறாங்க. அதனால் கோபி வந்து நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே நிதிஷ் இருக்கிற ரூமை வந்து கதவை வந்து லாக் பண்ணிருக்கு. ஸோ இனியா வந்து கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ சந்திரிகா என்ன சொல்கிறான்னா, உனக்காக தான் இவனை வந்து வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இங்கே ஏதோ நடக்குது, நீங்கள் எங்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு இனியா சொல்கிறா. உன் மேலே தான் தப்பு, அதனால தான் அவன் வந்து கோவத்தில் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு இனியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சுதாகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன் கேரக்டர்னு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுக்கு இனியா கோவப்பட்டு, என் கேரக்டரில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் தான் எதையும் எங்கிட்ட மறைக்கிறீங்க, நான் ஆகாஷ்டன் நல்லா இருக்கேன்னு மட்டும்தான் கேட்டேன், வேறு எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அங்கேருந்து போயிடுறாங்க. இனியா போன உடனே சுதாகர் சந்திரிகாட்ட, இனியா எல்லாத்தையுமே கேட்டுட்டு தலையாட்டிட்டு போகிற பொண்ணு கிடையாது, அவ கேள்வி கேட்பா, அதுக்குள்ள ஓம் பையனை வந்து ஒழுங்கா திருந்தி வாழ சொல்லி, இல்லைன்னா நான் கல்யாணத்துக்காக பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அங்க பாக்கியா ஹோட்டல் இருக்கும்போது செல்விட்ட இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இனியா வந்து கால் பண்றா. இனியாவோட வாய்ஸ் வந்து சோகமா இருக்கிறத பார்த்து பாக்கியா வந்து நோட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு இனியா ஒண்ணுமே இல்லை, ஆஃபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, அதுதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் இனியா கால் வச்சதுக்கு அப்புறம் பாக்கியா செல்விட்ட என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகளோட கல்யாணத்தை வந்து பண்ணி கொடுத்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது பயமாவே இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டே, சரி நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணு பாக்கியா வந்து காப்பாத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாக்கியாவுக்கு தொந்தரவு கொடுக்குற வந்து கவுன்சிலர் வந்து பாக்கியாட்ட சாரி கேட்கிறாரு. நான் இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ தொந்தரவு கொடுத்துருக்கேன், ஆனா நீங்க எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க காப்பாத்தினது என்னோட வைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாரு. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இனி வர எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.